ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைஸ் பிளாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் செட் நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ப்ரேஸ்லெட் செட் வாங்கியிருக்கிற 1 வீக் ஆகிடுச்சு, பட் நான் இன்னும் வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி தான் நான் வீடியோவே எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ப்ரேஸ்லெட் செட் இதோட நிறையா இதுவுமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லப்பர் பீட்ஸு. இந்த டப்பாவும் கூட அவங்களே தான் வச்சு கொடுத்துருந்தாங்க. லைக் இதிலலாம் நான் செஞ்சுட்டேன். இதனால தான் கம்மி லெவலில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒன்றுத்தில் ஒரு ப்ரேஸ்லெட் செய்கிற அளவுக்கு இருக்குது. நான் 2 கலர் இதையும் யூஸ் பண்ணி ஒன்று இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்ச், டார்க் ப்ளூ, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லோ, அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரீனு, இது ஸ்கின் கலர், பேபி பிங்க், பிளாக், இதுவும் க்ரீன் மாதிரி ஏதோ ஒரு கலர் நினைக்கிறேன். தென் இதுவும் ஒரு மாதிரி பேபி பிங்க், ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப லைட்டாக. இந்த கலர் பேர் எனக்கு சத்தியமாக தெரில. இதுவும் ஒரு மாதிரி பிங்க்கு, க்ரே, ரெட்டு, லைட் ஸ்கை ப்ளூ, டார்க் க்ரீன், ஒயிட்டு, இது ஒரு மாதிரி பிங்க்கு. தென் இதுவும் ஸ்கின் கலர். இது வந்து கொஞ்சம் டார்க், இது வந்து கொஞ்சம் லைட். அடுத்து வந்து இதுவும் லைட் ப்ளூ மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப லைட்டாக இருக்குது. இது வந்து பர்பிள், டார்க் ப்ளூ, பர்பிள், லைட் பர்பிள், லைட் க்ரீன், அப்புறம் இது எல்லோ. இதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, தெரியுதா டிஃப்ரென்ஸ்? பட் ரெண்டுமே பார்க்க கேமராவில் ஒரே மாதிரி இருக்குது, பட் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் நிறையா இதெல்லாம் செஞ்சுருக்கேன், பட் நிறையா இதெல்லாம் செய்யலை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை ரிவ்யூ பண்ணிட்டு தான் நம்ம இந்த வீடியோ. ஆமாம். ஸோ இப்போ வந்து அந்த டப்பா அவங்க இதோட செட்டாக என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரியாணி கொடுத்த டப்பாவில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். நான் செஞ்ச ப்ரேஸ்லெட்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் லாஸ்ட்டாக தான் காட்டுவேன். ஸோ இது வந்து அதில் கொடுத்துருந்த சாம்ஸு. ஸோ இதில் வந்து நிறையா சாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த சாம்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்னும் ஒன்று கூட செய்யலை. ஸோ இதில் இன்னொரு சாம்ஸ் உள்ளே இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆமை கொடுத்துருக்காங்க, அப்புறம் மில் ஸ்டார், ஃபிஷ்ஷு, டால்ஃபின், லீஃப், சிப்பி, தென் வந்து இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு ஹார்ட்டு இங்கே இருக்குது. எல்லாம் அந்த டப்பாக்குள்ளே கலைஞ்சி கிடக்குது. இது இருக்குது. ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ டிவி ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ அதனால தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து அதை செய்கிறதுக்கான த்ரெட்டு இதுவுமே கொஞ்சம் நிறைய. இது வந்து 10 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ், இதுவுமே வந்து ஏபிசிடியை 2 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது வந்து ஹார்ட் ஸ்டார். இது வந்து ஒரு பேக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. ஐயோ கொட்டிச்சு ஷூக். இது வந்து லாக் போடுறதுக்காக லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இதுவும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அடுத்து வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு பேக் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், ஒரு 40 பீசஸ் கிட்டே இருக்குது சாம்ஸ். அதுக்கப்புறம் லாக் போடுறதுக்கு லாக்கு. எனக்கே டென்ஷனாக இருக்குது. நான் அதை நேற்றி தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உட்காந்து அடுக்கி வச்சேன். அதுக்குள்ளே இப்படி பிஞ்சு கொட்டிடுச்சு. அடுத்து இது வந்து அந்த லாக். அதுக்கப்புறம் இது சொன்னால இந்த 40 அது இருக்குது. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறமேலே அம்மா வந்து ரொம்ப சீக்கிரம் கருத்து போடுற பீட்ஸு பழசெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் செஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, நிறையாவே இருக்குது. ஒரே நிமிஷம். இது ஆக்சுவலி என்னோடய சைல்ட்ஹுட் ஸ்நாக்ஸ் டப்பா. பட் இப்போ வந்து அப்போயே எங்கள் அம்மா அதை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அம்மா ஆடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 3-in-1 மாதிரி. இங்கே நிறைய இது கருத்துருக்கு. இதை வச்சு தான் நேற்றுக்கு நான் ப்ரேஸ்லெட் செஞ்சேன். இது அப்படியே ஒரு சூப்பராக இருந்துச்சு நேற்றுக்கு. பட் ஒரு நாள் தான் போட்டு நைட்டு தூங்கி காலையில் எழுந்து பார்த்தா இப்படி இருக்குது, கடவுளேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து இதுக்கு கீழே அப்படியே 3 கண்டெய்னர்ஸ் இருங்க, நான் இது பண்ணி காட்டுறேன். இது வந்து எங்கள் அம்மா வந்து நல்ல பீச் கொண்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் கருத்து போகாது. இதனோட குழந்த மணியெல்லாம் பிச்சு வச்சுருக்காங்க. அடுத்து இதுவுமே நல்ல ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி, பட் இதுலேயும் கொஞ்சம் கருத்துருச்சு. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஒயிட் பீட்ஸ். இது வந்து ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஒரு மினி ரிவ்யூ ஆஃப் மை ப்ரேஸ்லெட். ஸோ இதில் தான் நான் செய்வேன் மேக்ஸிமம்.
இதுதான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் தான் நான் செய்வேன். அதுக்கப்புறம் இப்போ நான் செஞ்சதெல்லாம் பார்த்துடலாம். இது வந்து என் தங்கச்சி குடிச்சு அப்போ அவளுதான் பார்த்து தான் வாங்கினது. ஸோ அதனால் அவளுதில் செஞ்சது. இது வந்து என்னோடய ஃபேவரட். ஏன்னா அதில் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கும், முக்கியமாக க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். அடுத்து நான் ஃபஸ்ட்லேருந்து செஞ்சதை நான் காட்டுறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சது. லப்பர் பீட்ஸில் என்னோடய நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமேலே வந்து ரெட், இந்த எல்லோ காமிச்சேன் இல்லையா, அதுவும் ரெட்டும் நடுவில் ஸ்மைலி சாமாச்சு. இதை நிறைய தடவை போட்டு அன்றைக்கி வேர் தூத்துனனால எல்லாமே கலைஞ்சி போயிடுச்சு. அடுத்து இது வந்து ஒரு லைட் பிங்க் அண்ட் க்ரே, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இது. அதுக்கப்புறமேல லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, இது வந்து இப்போ தான் செஞ்சேன். இது வந்து ஒரு மாதிரி ஸ்மைலி தான், இதுவுமே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ, இதில் வந்து ப்ளூ கலரில் வந்து ஸ்மைலி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி ஸ்மைலி தான் செஞ்சேன், ஏன்னா எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து லைட் பர்பிள், டார்க் பர்பிள் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பர்பிள் கலர் சாம்ஸ். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து டார்க் க்ரீன், லைட் க்ரீன், க்ரீன் கலர், இதுவுமே வந்து ஸ்கூலுக்கு போட்டு போய் ஸ்போர்ட்ஸ் வந்ததுனால செம்மையாக வெறுத்து ஊற்றி எல்லாமே அலைஞ்சு போயிடுச்சு. இதுவும் வந்து என்ன கலர்னே தெரியாமல் ஒரு கலர். அப்புறம் வந்து இதுவும் சொன்னால அதுக்கு வந்து பிங்க் கலர் சாம்ஸ் வச்சு இதுவுமே வச்சுருந்தேன். தென் இது வந்து இந்த நானோ டேப்புக்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தேன். நான் நானோ டேப் ஆக்சுவலி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பட் அது வந்து இப்போ தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நான் எப்போ போட்டிருந்தேன், ஆனால் நான் இப்போ தான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6-7 மந்த் ஆகிருக்கும். நான் அவ்வளோ பாதுகாப்பாக இத்தனை நாளாக அதை வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ப்ரேஸ்லெட் செட்டு. ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்தது வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது இது. அப்புறம் நான் இன்னொன்று காமிக்க மறந்துட்டேன், ரைட், இந்த சிப்பீஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நான் இன்னும் பிரிக்கவே இல்லை, நான் பத்திரமா வச்சுருக்கேன். இதை நான் இன்னும் பிரிக்கவே இல்லை, சூப்பராக இருக்குது இது பார்க்கும்போதே. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதுதான் என்னோடய ப்ரேஸ்லெட் செட் வ்ளாக். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வைஷூஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது நான் உங்கள்கிட்ட காக்கி வந்துட்டேன். இது ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஓகே, பாய்.